ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதம் 30. அஸ்மால் லோகாத் உபரதே மயி ஞானம் மத் ஆஸ்ரயம் அர்ஹதி உத்தவ ஏவாத்தா சம்பிரதி ஆத்மவதாம் வரக. மொழிபெயர்ப்பு. இப்பொழுது இந்த ஜட உலகிலிருந்து நான் மறைந்த பிறகு எனது பக்தர்களிலேயே முக்கியமானவனான உத்தவனிடம் தான் என்னை பற்றிய அறிவை நான் நேரடியாக ஒப்படைக்க முடியும் என்பதாக தெரிகிறது. பொருளுரை. ஞானம் மத் ஆஸ்ரயம் என்னும் சொற்கள் இப்பதத்தில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். உன்னத அறிவில் 3 பிரிவுகள் உள்ளன. அவை அருவ பிரம்மத்தை பற்றிய அறிவு, எங்கும் பரவியுள்ள பரமாத்மாவை பற்றிய அறிவு மற்றும் பரமபுருஷரை பற்றிய அறிவு என்பவையாகும். இம்மூன்றில் பரமபுருஷரை பற்றிய உன்னத அறிவு விசேஷ முக்கியத்துவம் கொண்டதாகும். இது பரமபுருஷரை பற்றிய பிரத்யேகமான அறிவு, பகவத் தத்துவ விஞ்ஞான் என்று அறியப்படுகிறது. இக்குறிப்பிட்ட அறிவு தூய பக்தி தொண்டினால் அடையப்படுகிறது, வேறெந்த வழியாலும் அல்ல. பகவத்கீதை இதை உறுதி செய்கிறது. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாஸ்மி தத்வத. பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களால் மட்டுமே பகவானின் உன்னத நிலையை உண்மையாக அறிய முடியும். அனைத்து பக்தர்களுக்கிடையிலும் உத்தவர்தான் அச்சமயத்தில் சிறந்தவராக கருதப்பட்டார். எனவே பகவானால் அவர் நேரடியாக உபதேசிக்கப்பட்டார். இதனால் உலகிலிருந்து பகவான் மறைந்த பிறகு உத்தவரின் அறிவை மக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். பகவான் நேரடியாக நாராயணராக எழுந்தருளியுள்ள பத்ரிகாசிரமத்திற்கு உத்தவர் செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ள ஒருவரால் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள விக்கிரகத்திடமிருந்து நேரடியான உபதேசங்களை பெற முடியும். இவ்வாறாக பகவானின் கருணையால் உன்னத ஞானத்தில் உண்மையாக முன்னேறுவதற்காக பகவத் பக்தர் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்ட பகவானின் ஓர் ஆலயத்தில் புகலிடம் கொள்கிறார். ஹரே